இந்த மாதிரி நான் 2 தச்சு வச்சுருக்கேன். நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு அட்டை ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து த்ரெட் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம இந்த அட்டையில் வந்து நம்ம சுற்றி விடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றிக்கிட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக இருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் லைட்டாக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். இதை வந்து நான் வந்து பாட்டத்தில் வந்து கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி நான் வந்து ஹெம்மிங் பண்ணுற ஊசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இந்த நூலை வந்து நம்ம மேல் சைடில் வந்து இந்த நூலுக்குள்ளே விட்டு நம்ம ஒரு முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் முடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இன்னொரு சைடில் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டு நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி நம்ம நீடிலோட இது நம்ம வச்சுருக்கோம். இந்த நீடியில் வந்து நான் இந்த மாதிரி சின்ன பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கோல்டன் கலர் பீட்ஸு. இந்த பீட்ஸை வந்து நம்ம இதில் கோத்துலாம். அந்த நீடியில் கோத்துட்டு இதை வந்து இப்படி நல்லா இழுத்து பிடிச்சி இந்த நீடியில் வந்து மறுபடியும் நம்ம உள் சைடை விட்டுட்டு இன்னொரு தையல் டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணோன்னே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டிப்பாக நின்றுடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நம்ம எந்த மாதிரி டிசைனுக்கு வேணால் வைக்கலாம். இது சாரீ சுங்குக்கும் வைக்கலாம். இந்த மாதிரி சுடிதார் கிளாத்தில் டிசைனுக்கு வைக்கலாம். ப்ளவுஸ்க்கு வைக்கலாம். நம்ம எந்த மாதிரி மாடல் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு நீடில் வச்சு நம்ம தச்சிடலாம். நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு நம்ம அடியில் வந்து இதை வந்து நம்மள டைட் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சு நம்ம தச்சிட்டோம்.